அறிவு அப்படிங்கிற குருவிக்கு 3 பொட்ட பசங்க. அவங்க ஒரு சின்ன பாலான வீட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அம்மா, இந்த குடிசல் வீடு ரொம்ப பழசா இருக்கம்மா. நம்ம ஒரு புது வீட்டுக்கு போலாமா? சரி பசங்களா, கண்டிப்பா போலாம். நான் சொல்ற மாதிரி நீங்கெல்லாம் கேட்டா நம்ம கண்டிப்பா கூடிய சீக்கிரம் புது வீட்டுக்கு போலாம். அப்படியாம்மா? அப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா, அப்படியே செய்யறேன். அம்மா, ரோட்ல போறவங்க வரவங்களுக்கு மோர் விக்கிறேன் இல்ல, அதே மாதிரி நீங்க கூட அம்மா கூட சேர்ந்து மோரை வித்தீங்கன்னா நிறைய பணம் வரும். அப்போ நம்ம கூடிய சீக்கிரமே புது வீட்டுக்கு போலாம். சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நாங்க எல்லாரும் சேர்ந்து மோர் விக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க பசங்க. அருவி சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதுகிட்ட இருக்கிற காசு கூட இன்னும் கொஞ்சம் காசு கடன் வாங்கி மோரை விற்க ஆரம்பிச்சிச்சு. பசங்களா, கவனம் வச்சு கேளுங்க. இதோ இந்த சின்ன கிளாஸ்ல மோரை வித்தா 2 ரூபா காசு கிடைக்கும். இந்த பெரிய கிளாஸ்ல மோர் கொடுத்தா 5 ரூபா கேட்டு வாங்கணும். சரியா? சரி அம்மா. இப்படி எல்லாரும் வேற வேற வீதியில போய் மோர் விக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஆமாம், அவங்களோட துரதிர்ஷ்டம், ஆகாயத்துல வீசுற வெயிலுக்கு நடுவுல மேகம் வந்துருச்சு. மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி கிளைமேட் சில்லுன்னு ஆன உடனே யாரும் கூட அவங்க கிட்ட மோர் வாங்கல. சாயங்காலம் எல்லாரும் வீட்டுக்கு வந்த உடனே, அம்மா, இன்னைக்கு யாருமே மோர் வாங்கலமா. அது என்னவோ தெரியல, யாரு கூட ஒரு கிளாஸ் கூட வாங்கல. எல்லாமே நம்ம துரதிர்ஷ்டம். இத்தனை நாள் ரொம்ப வெயில் அடிச்சதுனால எல்லாருமே மோர் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மழை ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி மழை வர்றது பார்த்தா வெயில் காலம் போய் மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு போல. இப்ப நம்ம மோர் விக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். அப்ப எப்படிமா? இங்க பாருங்க, வீட்டுக்குள்ள மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் ஒழுகி இருக்கு. இதுல நம்ம எப்படிமா தூங்குறது? இங்க பாருங்க, நீங்க எல்லாம் இது மேல நின்னுக்குங்க அப்படின்னு சொல்லி அருவி வீட்டுக்குள்ள வந்த தண்ணி எல்லாம் எடுத்து வெளியே ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. எவ்வளவுதான் தண்ணி எடுத்து வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஊத்திக்கிட்டு இருந்தாலும் மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தண்ணி நிறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. பசங்களா, இந்த தண்ணி எடுத்து எடுத்து என்னால ஊத்த முடியல. இன்னைக்கு நீங்க அந்த சின்ன கட்டில் மேலேயே படுத்துக்கங்க. இப்படி அன்னைக்கு நைட்டு படுக்க முடியாம அந்த சின்ன கட்டிலேயே படுத்துக்கிட்டாங்க. மறுநாள் மறுபடியும் அவங்க மோர் விற்க போனாங்க. ஆனா அன்னைக்கு கூட மழை வந்ததால யாருமே மோரை வாங்கல. இப்படி திரும்பி அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது 2 நாள் பெஞ்ச மழையில அவங்க வீடு இடிஞ்சு எல்லாமே தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. அம்மா, என்னம்மா, நம்ம வீட காணவே இல்ல. நம்ம இனிமே எங்க இருக்கிறது? நம்ம வீட்டை இந்த மலராய முழுங்கிட்டான். அந்த கடவுளுக்கு கூட நம்ம மேல கொஞ்சம் கூட கருணையே இல்ல. அம்மா, ரொம்ப குளிருதுமா. இப்படி பசங்க அந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. பசங்களா, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல அப்படி சொல்லி அருவி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தப்போ அங்க ஒரு பெரிய மரத்துல ஒரு புதரை அவங்க பார்த்தாங்க. பசங்களா, எல்லாமே இந்த மரத்துக்கு கீழே வாங்க, இனிமே இதுதான் நம்ம வீடு அப்படி சொல்லி அங்க இருக்கிற கொல்லுங்கள் எல்லாம் போட்டு தீய வச்சு பசங்களுக்கு குளிர்காய வச்சிச்சு. இப்படி அன்னைக்கு நைட்டு முழுக்க அந்த மரத்துக்கு கீழே இருந்தாங்க. இருந்த வீட்டை அந்த மலராயன் கொண்டு போயிட்டான். வெயில்ல நல்ல மோர வித்து பசங்களுக்கு 3 நேரம் நல்லாவே சாப்பாடு போட்டேன். இப்போ இது மழை காலம், நான் எந்த வேலை செஞ்சு பசங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கறது? அப்படி யோசிச்சுக்கிட்டே ரொம்பவே கவலைப்பட்டுச்சு அருவி குருவி. இந்த குருவியோட பசங்க கூட்டத்துல கலா அப்படிங்கிற குருவி ரொம்ப புத்திசாலி குருவி. அம்மா, ஏமா கவலைப்படுறீங்க? நம்மளது போனது பழைய வீடு தானே, அதுக்காக நம்ம எதுக்காகமா கஷ்டப்படணும்? நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நல்லா காசு சம்பாரிச்சு ஒரு புது வீடை வாங்கலாம். கலா, நீ ரொம்ப சின்ன குழந்தை ஆனாலும் ரொம்ப நல்ல வார்த்தை சொன்னம்மா. உன் வார்த்தை அப்படியே பலிக்கட்டும், நம்ம ஒரு புது வீட்டை வாங்கலாம். அப்படி கண்ணீர் விட்டுக்கிட்டு கலா குருவிய அணைச்சு புடிச்சுக்குச்சு. இப்படி குழந்தைங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஏதாவது வியாபாரம் செய்யலானா என் கையில ஒரு பைசா கூட இல்ல. இப்படி காசு இல்லாம எந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது? இப்படி அருவிக்குருவி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜோரா காத்தடிச்சு மரத்து மேல இருந்து
விறகுங்க கீழே விழுந்துச்சு. அத பார்த்த அருவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த மழை காலத்துல எல்லாரும் விறகுக்காக அவங்கவுங்க வீட்ல ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. நம்ம இந்த விறகுங்களெல்லாம் கொண்டு போய் வீடு வீடு வித்தா நம்மளுக்கு காசு கிடைக்கும். அப்படி சொல்லி அங்க கீழே விழுந்த விறகுங்களை ஒரு பக்கம் சேர்த்து வச்சுச்சு. அத பார்த்த பசங்க கூட அம்மாவுக்கு உதவி பண்ணிச்சுங்க. அருவி அந்த விறகுங்களெல்லாம் சேர்த்து வச்சு கிராமத்துக்குள்ள கொண்டு போய் அதை வித்துச்சு. விறகம்மா விறகு, நல்லா காஞ்சிருக்கிற விறகு, இப்படி விறகு வித்துச்சு. விறகோட அவசியம் எல்லாருக்கும் இருந்ததுனால அருவி கிட்ட இருந்த விறகெல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்படி அருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. மறுபடியும் போய் விறக கொண்டு வந்துச்சு. பசங்களா, இந்த விறகு வியாபாரம் நல்லபடியா நடக்குது. நான் போய் இத வித்துட்டு வர்றதுக்குள்ள நீங்க எல்லாருமே விறக சேர்த்து வையுங்க. சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரி விறக சேர்த்து வைக்கிறோம். இப்படி விறகு பொறுக்கி பொறுக்கி விக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி அருவி விறக விக்க போனப்போ கலாக்குருவி விறக சேர்த்து வச்சிச்சு. அப்ப அங்க 2 காக்காங்க பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. மழை அதிகமா வந்ததால நம்ம நடக்கிற பாதை மூடி இருக்கு. அதனால ரொம்ப கஷ்டமாகுது. இனிமே இந்த ஊரை விட்டு வெளியே போகணும்னா சுத்திக்கிட்டு தான் போகணும். இதனால நம்மளுக்கு ரொம்பவே நஷ்டம். நம்ம பொருளுங்களை விற்கவே முடியல. இப்படி 2 காக்கா பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. அவங்க 2 பேரும் பேசுறத காதை கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்துச்சு கலாக்குருவி. இப்படி கலாக்குருவி அந்த 2 காக்காங்க பேசுனத எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்படி கலாக்குருவி எப்பவுமே விறக தேடி கண்டுபிடிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது மத்த குருவி தண்ணியில விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. நிஜமா இந்த கிராமத்துல இருக்கிற ஆளுங்க இந்த தண்ணிய தாண்டி போறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதுக்காக ஒரு வழிய கண்டுபிடிச்சு கொடுத்தோம்னா இதனால நம்மளுக்கு நல்ல லாபம் வரும். இப்படி கலாவுக்கு மத்த குருவிங்க தண்ணியில படுகை செஞ்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு யோசனை வந்துச்சு. ஆமாமா, நம்ம ஒரு சின்ன படகை செஞ்சோம்னா அதுலயே இந்த தண்ணிய தாண்டி போலாம். படகை ஓட்டுறதுனால நம்மளுக்கும் நல்ல காசு கிடைக்கும். அதனால நம்ம ரொம்ப காசு சம்பாதிக்கலாம். இப்படி கலாக்குருவி யோசிச்சு அருவிக்குருவி வேலை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது தன்னோட யோசனைய சொல்லிச்சு. என்னது படகா? அம்மா கலா, நம்மளால படகு செய்யறதுக்கு ஆகுமாமா? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மா, அப்ப நம்ம கிட்ட ஒரு பைசா கூட இருக்கல. இங்க பாருங்க, இந்த விறகு வித்து வயித்த நரைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம கிட்ட விறகு வித்து கொஞ்சம் கையில காசு இருக்கு. இப்ப நம்ம கொஞ்சம் நல்லா யோசிச்சு கையில இருக்கிற காசை வச்சு ஒரு படுகை செஞ்சு வேலைய ஆரம்பிச்சோம்னா நம்ம நல்லபடியா ஒரு வீட கட்டி வாழ்க்கை நடத்தலாம். ஒத்துக்கம்மா, அப்படி சொல்லி கலா அவங்க அம்மாவை ஒத்துக்க வச்சா. கலாவோட வார்த்தையை கேட்ட அருவிக்கு கூட கலா மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே ஒரு படுகை தயாரிக்கலாம். அது மட்டும் நம்ம கையில முடியலன்னா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் இந்த விறக வித்து வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். அம்மா, முதல்ல நம்ம மேல நம்பிக்கை வைமா. நம்ம படகு செஞ்சு நம்ம முயற்சிய ஆரம்பிக்கலாம். இப்படி அன்னிக்கில இருந்து எல்லாருமே காட்டுக்கு போய் சின்ன சின்ன விறகுங்களை கொண்டு வந்து ஒரு படகை கட்ட ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்கடி, இவங்க படக தயாரிக்கிறாங்களாம். இதோ பாருமா அருவி, உன் பசங்களுக்கு தான் புத்தி இல்ல, உனக்கும் கூட கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? இது எல்லாமே உன்னால முடியாத வேலை. சரியா விறகு விற்கும் போது இதெல்லாம் உனக்கு தேவையா? இப்படி எல்லாருக்கும் ஃப்ரீயா நீங்க புத்தி சொல்றத விட்டுட்டு நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. எப்ப பார்த்தாலும் இன்னொருத்தர் விஷயத்துல மூக்க நுழைக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. கலா, எதுக்குமா உங்க கூட சண்டை? உனக்கு எதுவும் தெரியாதம்மா, நீ எதுவுமே பேசாம வாய மூடி சும்மா இரு. இப்படி அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி அம்மா பசங்க எல்லாமே சேர்ந்து ஒரு படகை தயாரிச்சாங்க. அம்மா பாத்தீங்களா, நாங்க படகை தயாரிச்சோம். இனிமே இந்த படகுல நம்ம எவ்வளவு காசு சம்பாதிக்கலாம் தெரியுமா? இப்படி எல்லாருமே சேர்ந்து அந்த படகை தண்ணியில விட்டாங்க. இப்படி நிறைய பறவைங்க அவங்க வேலைக்காக படகுல போனாங்க. எல்லா வேலைக்கும் படகு தான் உபயோகப்படுத்தினாங்க. இப்படி ஒரு படகுல வேலைய ஆரம்பிச்சு 2 படகை சம்பாதிச்சாங்க. இப்படி அவங்க வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்ததுனால புது வீட்டை வாங்கி எல்லாருமே சந்தோஷத்துல இருந்தாங்க.
காட்டுக்கு ராஜாவா இருக்கிற மகி கழுகு ஒரு நாள் அதுகிட்ட வேலை செய்யற கோபி கொக்கு கிட்ட இப்படி சொல்லுச்சு. அரே கோபி. சொல்லுங்க ஐயா. வெயில் ரொம்பவே அதிகமா இருக்குடா. சில்லுன்னு இருக்கிற மாதிரி ஒரு கொடைய வாங்கலான்னு நானு முந்தா நேத்து கடைக்கு போனேன். அப்பனா சில்லுன்னு இருக்கிற கொடைய வாங்குனீங்களா? வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கிற மாதிரி கொடையே இல்லைன்னு சொல்றாங்க. சில்லுன்னு இருக்கிற கொடை இல்லைன்னா கூலா இருக்கிற கொடை வேணும்னு கேக்கல இருந்துச்சு முதலாளி. அப்போ கூலா இருக்கிற கொடைய தான் கொடுத்திருப்பாங்க. டேய் கோபி, சில்லுன்னு இருக்கிற கொடைய கொடுங்கன்னு சொன்னாலும் கூலா இருக்கிற கொடைய கொடுங்கன்னு சொன்னாலும் ரெண்டு ஒரே அர்த்தம் தான்டா. இந்த மாதிரி புத்திசாலித்தனத்தை எங்கந்திரா படிச்ச? ஐயா, நான் ஸ்கூலுக்கே போனதில்ல. வீட்லயே இருந்துகிட்டு எங்க அம்மாவுக்கு சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு உதவி செஞ்சேன். இப்ப நான் உன் ஃபேமிலி கதையா கேட்டேன். எனக்கு சில்லுன்னு இருக்கிற கொடை வேணும். அந்த மாதிரி கொடை எங்க கிடைக்குதுன்னு கேட்டு சொல்லு. சரிங்க ஐயா, இப்பவே நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆமனி, 50,000 பணத்தை எடுத்துட்டு வா. அப்படி மது கழுகு சொன்ன உடனே மது கழுகோட பொண்டாட்டி ஆமணி கழுகு பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. கோபி கொக்குக்கு கொடுத்துச்சு. இவ்வளவு பணம் எதுக்குங்க? சில்லுன்னு இருக்கிற கொடை வேணும் ஆமினி, அத வாங்கிட்டு வர்றதுக்கு தான். கோபி கொக்கு போய்கிட்டு இருக்கு, அதுக்குதான் இவ்ளோ பணத்தை எடுத்துட்டு வர சொன்னேன். ஏங்க, சில்லுன்னு இருக்கிற கொடை எங்கேயுமே கிடைக்காது. அதுக்காக நீங்க இவ்ளோ பணத்தை செலவு பண்றதே வேண்டாம். யாருமே அந்த மாதிரி கொடைய தயாரிக்கவும் மாட்டாங்க, யாருமே அந்த மாதிரி கொடைய விற்கவும் மாட்டாங்க. அப்படி சொல்லாத ஆமினி, என்னோட அதிர்ஷ்டம் நல்லா இருந்தா அந்த மாதிரி கொடை எங்கேயாச்சு கிடைக்கும். ஏதாவது ஒரு விதத்துல அந்த மாதிரி கொடை என்ன வந்து சேரும். நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. எப்பவாவது என் பேச்சு நீங்க கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு கேக்குறதுக்கு இது உங்களோட பணம், நீங்க செலவு பண்றீங்க, அதனால எனக்கு என்ன கஷ்டம்? நீங்க என்ன வேணா செஞ்சுக்குங்க. அப்படி சொல்லி ஆமினி கழுகு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. இங்க பாரு கோபி, நீ எந்த ஊரு வேணாலும் சுத்திட்டு வா, ஆனா எனக்கு சில்லுன்னு இருக்கிற கொடைய வாங்கிட்டு வரணும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. சரிங்க ஐயா. அப்படி சொல்லி கோபி கொக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. கோபி கொக்கு சில்லுன்னு இருக்கிற கொடைய வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு நான் ஊரு முழுக்க சுத்திக்கிட்டு வருவேன். அப்போ எல்லா பறவைங்களும் என்ன பார்த்து வாவுன்னு சொல்லுவாங்க. நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். இப்படி மது கழுகு பெருமையா யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. கோபி கொக்கு காடு முழுக்க தேடிக்கிட்டு வந்துச்சு. வழியில பாக்குற எல்லா பறவைங்க கிட்டயும் சில்லுன்னு இருக்கிற கொடைய பத்தி கேட்டுச்சு. எந்த பறவையும் கேட்டாலும் கூட எல்லா பறவைங்களும் சில்லுன்னு இருக்கிற கொடையா அப்படின்னு ஆச்சரியத்துல கேட்டாங்க. அத கேட்ட கோபி கொக்குக்கு என்ன செய்யணும்னே தெரியல. சில்லுன்னு இருக்கிற கொடைய பத்தி கேட்டா எல்லாரும் என்ன பைத்தியத்தை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. இன்னும் என்னால இப்படி சுத்த முடியாது. இப்படி சுத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் போய் எங்கேயுமே அந்த மாதிரி கொடை இல்லைன்னு முதலாளி கிட்ட சொல்றேன். அப்படி நினைச்சு கோபி கொக்கு மது கழுகு கிட்ட வந்துச்சு. மது கழுகு சந்தோஷமா, டே கோபி, சில்லுன்னு இருக்கிற கொடை கிடைச்சிச்சா? இல்லங்க முதலாளி, அந்த மாதிரி கொடைய பத்தி கேட்டா என்ன பைத்தியத்தை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டியான்னு கேக்குறாங்க. ஊரு முழுக்க சுத்திட்டு வந்துட்டேன், அந்த மாதிரி கொடை எங்கேயுமே இல்லையா. அந்த மாதிரி கொடை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்க கூட ஆசைய விட்டுருங்க. அப்படி சொல்லி கோபி கொக்கு அந்த பணத்தை திருப்பி மது கழுகு கிட்டயே கொடுத்துச்சு. அப்பனா எனக்கு ஒரு சில்லுன்னு இருக்கிற கொடை வேணும்ன்ற என்னோட ஆசை எப்படிடா தீரும்? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு கோபி கொக்கு சொன்ன உடனே மது கழுகு சந்தோஷமா, என்னடா அந்த வழி, சொல்றா சொல்லு. உங்ககிட்ட வேலை செய்யற எல்லா பறவைங்களையும் கூப்பிட்டு சில்லுன்னு யாரு கொடைய தயாரிக்கிறீங்களோ அவங்களுக்கு நானு அதிகமா பணம் கொடுக்கறேன்னு சொல்லுங்க. அப்படி சொன்னா என்னடா நடக்கும்? அப்படி சொன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு யாராச்சும் அந்த மாதிரி கொடைய தயாரிப்பாங்க. இப்படி கோபி கொக்கோட ஆலோசனை மது கழுகுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஏன்டா இங்கே நிக்கிற, நீ போய் சந்தியா குருவி, சாகர் காக்காவ, பல்லவி புறா, மாலினி குருவிய கூட கூட்டிட்டு வா. இப்படி மது கழுகு சொன்ன உடனே கோபி கொக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே கிளம்பிடுச்சு. மரத்து மேல வீட்டை கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிற பறவைங்க கிட்ட வந்துச்சு. மைக்க வச்சுக்கிட்டு,
எல்லாரும் கேட்டுக்குங்க, எல்லா பறவைங்களும் முதலாளியோட வீட்டுக்கு வரணுமா? எல்லாரும் மறக்காம வந்துருங்க. யாரானா வரலனா அவங்களுக்கு தகுந்த தண்டனைய கொடுக்கப்படும். அப்படி கோபி கொக்கு சொன்ன உடனே சந்தியா குருவி, சாகர் காக்கா, பல்லவி புறா, மாலினி குருவி, மங்கா கொக்கு எல்லாரும் வந்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. யாரானா வராம போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்த தண்டனைய கொடுக்கப்படும். அதனால யாருமே மறக்காம எல்லாரும் வந்துருங்க. அப்படி சொல்லி கோபி கொக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. அவ்வளவுதான், எல்லா பறவைங்களும் குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சுச்சுங்க. அப்படியே இருட்டாயிடுச்சு. மறுநாள் மது கழுகோட வீட்டுக்கிட்ட சந்தியா குருவி, சாகர் காக்கா, பல்லவி புறா, மாலினி குருவி, மங்கா கொக்கு எல்லாரும் வந்தாங்க. நான் உங்களை வர சொன்ன உடனே எல்லாரும் என் மேல மரியாதை வச்சு வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை வர சொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. எனக்கு சில்லுன்னு இருக்கிற கொடை வேணும். அந்த மாதிரி கொடைய யாரு தயாரு செஞ்சு கொடுக்கறீங்களோ அவங்களுக்கு நிறைய பணம் கொடுப்பேன். நீங்க எல்லாரும் நல்லா யோசிச்சு சில்லுன்னு இருக்கிற கொடைய தயாரு செஞ்சு கொண்டு வாங்க. நான் குடுக்கற காசை வாங்கிட்டு போங்க. அப்படி சொன்ன உடனே அங்க இருக்கிற பறவைங்க எல்லாம் ஒருத்தர முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. இப்ப இங்கிருந்து எல்லாரும் கிளம்பி போய் சில்லுன்னு இருக்கிற கொடைய எடுத்துட்டு வாங்க, போங்க. அப்படி சொன்ன உடனே எல்லா பறவைங்களும் அங்கிருந்து கிளம்பி போய் ஒரு மரத்துக்கு மேல உக்காந்து பேசினாங்க. முதலாளி சொன்ன வார்த்தையில ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா? எனக்கு அவரு சொன்னது ஒண்ணுமே புரியல. சில்லுன்னு இருக்கிற கொடைய எங்க இருந்து தயார் பண்றது, எப்படி தயார் பண்றது? இதுல நம்ப சொல்றதுக்கு என்ன இருக்கு? முதலாளி அந்த மாதிரி கொடைய எங்கோ பாத்துருக்காங்க, அதனாலதான் கேட்டாங்க. அப்படி பாத்திருந்த அவங்க அங்கேயே வாங்கிருப்பாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. சந்தியா குருவி தன்னோட தர்பூசணி தோட்டத்துக்கு வந்துச்சு. அங்க செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு, முதலாளி சொன்ன மாதிரி சில்லுன்னு இருக்கிற கொடைய இந்த பழத்தால தயார் பண்ணலாம். பழத்தால கொடைய தைக்க முடியாது, அத செய்யணும். பழத்துல கொடைய செஞ்சா ரொம்ப நல்லாவும் இருக்கும், என்னோட பணம் பிரச்சனையும் தீரும். பழத்துல கொடைய செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தோட்டத்தை சுத்தி பாத்துக்கிட்டு இருந்துச்சு. இருட்டான உடனே ஆகாயத்திலிருந்து ஒரு ஒலி வந்து பழத்து மேல விழுந்துச்சு. சந்தியா குருவி ஆச்சரியமா தன்னோட கண்ணை தன்னாலேயே நம்ப முடியாம பாத்துச்சு. சந்தியா குருவி பாத்துக்கிட்டே இருக்கும்போது மின்னல் அடிச்ச பழம் மேல வந்துச்சு. அந்த பழம் கண்ணு திறந்து பாத்துச்சு. சந்தியா, நான் இப்போ சில்லுன்னு அழகா இருக்கிற கொடையா மாற போறேன். அந்த கொடைய எடுத்துட்டு போய் உன்னோட பணம் கஷ்டத்தை தீர்த்துக்கோ. இந்த இயற்கை உனக்கு குடுக்கற காணிக்கை இது. இதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இரு. அப்படி சொல்லி தர்பூசணி கொடையா மாறிடுச்சு. சந்தியா குருவி அந்த தர்பூசணி பழத்தோட கொடையை எடுத்துக்கிட்டு மது கழுகு கிட்ட வந்துச்சு. மது கழுகு சந்தியா குருவி கொண்டு வந்த அந்த தர்பூசணி பழ கொடையை எடுத்து தன்னோட தலை மேல வச்சுக்கிச்சு. அந்த கொடை ரொம்ப சில்லுன்னு இருக்கிறது பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. வாரே வா குருவி, உன்னோட தர்பூசணி கொடை ரொம்ப சில்லுன்னு இருக்கு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அந்த பணத்தை எடுத்துட்டு போ. டே கோபி. அப்படி சொன்ன உடனே கோபி கொக்கு பணம் பைய கொண்டு வந்து சந்தியா குருவி முன்னாடி வச்சிச்சு. சந்தியா குருவி அவ்வளோ பணத்துக்காக ஆசைப்படாம தனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு மது கழுகுக்கு நன்றி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. இப்படி சந்தியா குருவி கொடுத்த தர்பூசணி பழத்தோட கொடையை எடுத்துக்கிட்டு வெயில்ல சந்தோஷமா சுத்திச்சு.